ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் இலக்கை நோக்கி முன்னேறுகிற நல்ல நாளாய் இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக. சார் ஆல்வா எடிசன் சின்ன பையனாக இருந்தபோது ஒரு காய்ச்சலில் பாதிக்கப்பட்டார். அதனாலே அவர் 8 வயதில் தான் பள்ளிக்கூடத்துக்கே சேர்ந்தார். பள்ளிக்கூடத்துக்கு சேர்ந்து 3 மாதத்தில் இவர் மூளை காய்ச்சனால் பாதிக்கப்பட்டிருந்தார். மூளை பலகீனமாக இருக்கிறது, இவரால் படிக்க முடியாதென்று ஆசிரியர்களை அவர் அனுப்பிவிட்டார்கள். தாயார் ஆசிரியராக இருந்தபடினாலே 3 ஆண்டுகள் வீட்டில் இருந்து கற்றுக் கொடுத்தார்கள். அவங்க அப்பா அடிக்கடி நல்ல கதைகளையும் ஆராய்ச்சி புத்தகங்களையும் வேதாகமத்தை படிக்க அறிவுறுத்துவார். ஒளி விளக்கு, ஒலி வரைவி, இந்த சினிமா திரை அதில் உள்ள கருவி, சினிமா போடுற கருவி, இதெல்லாம் கண்டுபிடித்தவர் ஆல்வா எடிசன். நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். அவருக்கு நிகர் அவர் தான், அவருக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது. அவற்றை பேட்டி கேட்ட போது சொன்னால் தோல்வி அடையாமல் இல்லை. ஒவ்வொரு முறையும் ஒரு கண்டுபிடிப்பு பின்னால் 1000 முறையாலும் தோற்றிருப்பேன். ஆனால் தோல்வியை நான் தோல்வியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. என் இலக்கை நோக்கி முன்னேறுகிறதுக்கு ஒரு நல்ல சவாலாக எடுத்துக்கொண்டேன். நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொன்னார். வார்த்தை என்னை தொட்டது. அநேக நேரத்தில் சோர்ந்து விடுகிறோம். ஐயோ, என்னால் முடியலையே, என்னால் சாதிக்க முடியலையே, எனக்கு இது வாய்க்கலையே, எனக்கு நடக்கலையே, கலங்கி விடுகிறோம். ஆல்வா எடிசன் ஒரு பெரிய விஞ்ஞானியாய் மாறினார். இன்றைக்கு வரலும் முழு உலகத்துக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். காரணம், சூழ்நிலைமைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் முன்னேறிக்கொண்டே இருந்தார். பைபிளில் வாசிக்கிறோம், எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தை தள்ளி விட்டு விசுவாசத்தை தோக்குறோம் முடிக்கிறோமாகி இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு உடக்கணும் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். பாருங்கள், ஆல்வா எடிசன் அப்படி சோர்ந்திருந்தால் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஆசிரியர்கள் படிக்க தகுதி இல்லை, மூளை பாதிக்கப்பட்டவன்னு சொன்னாங்க. 8 வயதில் தான் பள்ளிக்கூடத்துக்கே சேர்ந்தார். 3 மாதத்தில் தள்ளி விட்டாங்க. இவருக்கு கல்வி என்பது வீட்டில் வச்சு தான் 3 ஆண்டுகள். ஆனால் அவரை போல பெரிய விஞ்ஞானி இன்றைக்கு அவருக்கு எழும்பவில்லை. தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீர்கள். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து அழைத்த பரமழைப்பின் பந்தை பொருளை லெக்கை நோக்கி தொடர கர்த்தருக்கு கிருபை தருவாராக. ஜபிக்கலாமா? வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். சார் ஆல்வா எடிசன் வாழ்வில் இருந்த நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள நீர் என்று தந்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். நன்மை கிருபை தொடரட்டும். இந்த நாள் முழுதும் தெய்வ பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். வேலை, வியாபாரம், தொழில் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பிரயாணங்கள், பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வரப்போகிற புதிய கல்வியாண்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்ல உதவி செய்யும். வியாதி துன்பங்களுக்கு விலக்கும். குழந்தை பாக்கியத்தை கட்டிடும். மாதங்களுக்கு ஏற்ற வளர்ச்சியை கொடுத்து பிரசவ காலத்தில் இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். புதிய கல்வியாண்டப்பா தேவையெல்லாம் சந்தியும். புதிய பாதையில் கத்த நடத்தும். ஆசீர்வதிக்கிறேன். மேற்புரட்சகரமான இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நாளை உங்களை சந்திக்கிறேன். Have a nice day.